அன்பானவர்களே, ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பாருங்களேன். அதாவது பல்வலி உள்ளவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான். இப்போ பல்லு வலிப்பா, ஐயோ மோசமான பிரச்சனைங்க அது. பல்லு வலி தாங்கவே முடியாது. பல்வலி உள்ளவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான், ஆனால் மனம் மட்டும் பல் வலியையே நினைத்து கொண்டு இருக்கும். ஆமாம், புரிதுங்களா? என்னதான் நீ பெரிய துறவியாக இருந்தாலும் சாமியாராக இருந்தாலும் அழகான ஒரு ஃபிகர் போகும்பொழுது என் கவனம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா இது என் கவனம் அங்கே அதுக்குள்ளே போயிட போகிறீங்க. ஸோ பல்வலி உள்ளவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான், ஆனால் மனம் மட்டும் பல் வலியையே நினைத்து கொண்டு இருக்கும். அதுபோல் இறைவனை நினைக்க முடியுமானால் கண்கள் திறந்த நிலையிலும் தியானம் நிகழலாம். பேசிக்கொண்டிருக்கும் போதும் தியானம் நிகழலாம். இது எப்படின்னு கேட்டாக்க, இந்த யோகா ஈகா தபம் கிவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துட்டு புணுங்கிறதுக்காக நல்லா தின்னு கொழுத்து போயிருக்கிறான் பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில். அவனை துட்டு பறிக்கிறதுக்காக வாங்க யோகா கற்றுக்குங்க, வாங்க இந்த யோகா பண்ணுங்கள், அந்த யோகா பண்ணுங்கள், டான்ஸை பண்ணுங்கன்னு துட்டு பறிப்பான். அதாவது தின்னு கொழுத்தவனுக்கு அது நல்லவன். நாளாக மோட்டர் சைக்கிள் ஓட்டும் போதே டிராஃபிக்லேயே அப்படியே யோகா பண்ணுவேன். கேட்டு ட்ரெயின் வரும், அங்கேயே யோகா பண்ணுவேன். ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது யோகா பண்ணுவேன். கண்களை திறந்து கொண்டே தியானம் செய்யப்பா, புரியுதா? கண்களை திறந்து யோகா திருட்டு பசங்க துட்டு பறிக்கலாம். அது கொழுத்து தின்ன பசங்க போய் கொடுக்கட்டும். திட்டு பசங்க யாரையும் ஆட்டோ போட்டு சம்பாதிக்கிற பணம் தானே. அட்லீஸ்ட் யோகா சொல்லி கொடுக்குறாங்கன்னா சாப்பிட்டு போட்டுமே பாவம்.